அடுத்ததாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலர் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ணன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி அவருடைய பாதையில் 4 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து இன்றைக்கு கழக பொதுச் செயலராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் வருங்கால முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடி ஆணைக்கிழங்க இந்த கட்சியிலே பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு இங்கே இணையிருக்கிறார். அவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி நம்முடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் முன்னாள் அமைச்சர் நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் வியாபாரப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் KPM அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக இணைந்து இன்றைக்கு இந்த விழா தொண்டர்களை சேர்த்து இந்த தொகுதிக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்ற நம்முடைய KTR அவர்களே, அவரோடு இணைந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்முடைய தமிழகம் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டிலே ஒரு மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இந்த வியாபாரப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாய்மார்கள் இந்த கட்சியில் இருந்திருக்கிறார். அவருக்கு வருக வருக நம்முடைய கழகத்தில் சார்பாக வரவேற்கிறோம். அதே போல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அண்ணன் எடப்பாடி அவர்கள் எப்படி ஆட்சி செய்தாரோ உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சொன்னதும் சொன்னாததும் செஞ்சு இன்னைக்கு தமிழகம் ஒரு முன்னேற்ற பாதையில், இன்னைக்கு தமிழகம் இந்தியாவிலே ஒரு முதன்மை மாதிரி உருவாக்கிய ஒரு ஆட்சி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்த குடும்ப ஆட்சியிலே மாற்றிக்கொண்டு இன்னைக்கு தமிழக மக்கள் நிறைய அல்லல்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு 10 ஆண்டு காலம் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே இல்லாத ஒரு ஆட்சி, ஒரே போடாத ஒரு ஆட்சிக்கு செய்தது நம்முடைய அம்மா அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதே போல் நீங்க பார்த்திருப்பீங்க, வளர்ச்சி என்றால் அனைத்து துறைகளும் இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 எல்லா துறைகளும், விவசாயத்துறையாகட்டும், கல்வித்துறையிலாகட்டும், இன்னைக்கு எல்லா துறையில இன்னைக்கு நம்பர் 1 இருந்தது அம்மாவுடைய ஆட்சி. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம 73 வருடமா 4 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 4 வருஷத்துல 5 லட்சம் கடன் செய்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைமையில 4.5 லட்சம் கடன் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஏதோ 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி இன்னைக்கு 4 லட்சம் கடன் ஒரு தலைமையில இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகள் மேல. அதனால தயவு செஞ்சு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி நம்முடைய அண்ணன் எடப்பாடி ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். நீங்க எல்லாம் நல்லா பார்த்திருப்பீங்க. காமராஜர் ஆட்சி நல்லா ஆட்சின்னுவாங்க, எம்ஜிஆர் ஆட்சி நல்லா ஆட்சின்னுவாங்க, அம்மா ஆட்சி நல்லா ஆட்சின்னுவாங்க. அவரோட இணைங்க அம்மா 8 அடி பாய்தல் புள்ள 16 அடி பாயமான வகையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நல்ல ஆட்சி செய்து கொடுத்தாங்க. 2026 அண்ணன் எடப்பாடி அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவது இங்க வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்த போது தெரியுது. இந்த வியாபாரப்பள்ளி சட்டமன்ற தொகுதி கடந்த தேர்தலில் நீங்க பார்த்திருப்பீங்க, சொல்ப வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் KPM அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியவருக்கு ரைட் லெப்டாக இருக்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். 2வது இடத்துல இருக்கிறாங்க. அவரு நம்ம பலம் நம்ம பலமா ஒரு அனுப்புனால இங்க அனுப்புனா நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, நம்ம தமிழகம் பூராமே நல்ல முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க எல்லாம் நல்லா பார்த்திருப்பீங்க. அண்ணன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது
5 வருஷமா 15% வேலை தான் செய்திருந்தாங்க ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை. 2 வருஷத்துல அந்த 85% வேலையும் பூர்த்தி செய்து இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்தது அண்ணன் KP அவர்கள் என்பதை நான் நிரூபித்து காட்டுது. அதே மாதிரி இந்த தொகுதிக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கொடையாளம் அணைக்கட்டிலிருந்து லிப்ட் இரிகேஷன் மூலமா நம்ம இங்க ஏரியா மக்களுக்கு விவசாயத்துக்காக தண்ணி வர வேண்டும். அந்த தண்ணி வர வேண்டும் என்றால் அண்ணன் அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அடுத்த நம்ம ஆட்சியில அந்த வேலையை செய்து கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குமாறு உங்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.